என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சான் ஹலோ 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 இல்ல சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொன்னா உடனே பிடிச்சிக்குதுல்ல அதனால அட மிருதகாரனே 2 நிமித்தி வச்சு ஒண்ணு படுக்க போட்டுருக்க. என்னை படுக்க போட முடியுமா அவனால? மிருதங்க கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்ட
சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வருது தண்ணி போட்டிருக்கியா? குடிகார பையன் அடிச்சுன்னா கொலைகேஷன் மாட்டிக்குடி. எங்க இங்க பிடிச்ச நின்னுக்குவேன். ஹலோ அண்ணே, ஹலோ அண்ணே, இப்பதானே ஜேசிபி டிரைவர் மாதிரியே இருக்கிறேன். பிடிச்சிருக்க பாரு. ஆமா, இப்ப நான் ஏன் மைக்க பிடிச்சிருக்க சொல்லுங்க பாப்பா. ஏப்பா பிடிச்சிருக்க? ஏன்னா நான் கையை எடுத்தேன்னா மைக்கு கீழே விழுந்துறேன். நீ மைக்கு விழுகாது, நீ தான் கீழே விழுந்துற. கையை நான் விழுக மாட்டேன். எப்படி சொல்ற? ஐ அம் ஸ்டெடி. பெடரா அப்ப கையை நீ. நான் ஸ்டெடி எழுது. எப்ப நல்லா கையை வயசாகி போச்சுன்னா சரி. ஆனா குடிச்சது தவறு. அது மேடையில குடிச்சது ரொம்ப தவறு. சரி, குடிச்சா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். ஆமா, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதான் தன்மையான பழக்கம். வேற ரொம்ப ஒன்று பொரி கடலை. ஆமா, பொரி கடலை, மிக்சரு, காரா பூந்தி, ஏவரமானதுயா 2 கிலோ சுண்டல். நீ தான்டா பொரி கடலை. பெரியவர்களே, பெரியவர்களேவா? வேறு மதிப்புக்குரிய தாய் மோர்களே, தாய்மார்களே. கட்டாளத்து பேசுறியா? மாறு கட்டாளத்து இல்லையா? என்னடா சொல்ற? தாய்மார்கள் தானே சொல்றேன். கட்டாளத்து பேசுறேன். கட்டாளத்து பேசுறேன். தாய் குலங்களே, கூழ் தாங்கியா? எந்த வேணும் கிடையாது. எந்த கூழ் தாங்கியா? நான் எதுல விட்டேன்? வாயில விட்டேன். வாயில விட்டேன். பேச்சா சொல்லுங்க, மொட்டையா சொல்ல. தாய்மார்கள்ல விட்டனா? தாய் குலங்களே, சரி, நான் தெரியாம ஏதோ கொஞ்சோண்டு குஷி விட்டுட்டேன். இல்ல, நான் தெரியாம சரி கொஞ்சோண்டு குஷி விட்டேன். என்னடா பண்ண? குடிச்சிட்டியா? என் மேல கோபமா இருந்துச்சு அப்படின்னா சரி, ஆல்ரவுண்டுக்கார கூட்டி போய் புத்துக்க நடு காட்டுக்குள்ள விட்டு. நீ குடிச்சதுக்கு நான் போய் குத்து வாங்கமாடா? சரி, ஆமா, நீங்க சாப்பாடு போடுற டேபிள் சேர் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க. நாங்க நாடகக்காரப்பா. ஐயா, நாடகக்காரங்களா? ஆமா, நாடகக்காரங்க பாத்துருக்கேன். எப்படி சொல்ற? நைட்டு 10 மணி ஆச்சுன்னா போதும், படுதவ சாத்திட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மானு கத்துவீங்களே. ஐயோ அம்மானு கத்துறாங்களா? ஐயோ அம்மானு கத்துவாங்க. என்னடா அப்படி சொல்ற? கத்துவீங்க தெரியும், நான் பாத்துருக்கேன். சரி, எதுக்கு அப்படி கத்துறீங்க? வயிற்று பொழப்பு கத்துதான். வயிற்று பொழப்பா? நாங்க சங்கதாசத்தை வேண்டது கடை வாங்கிருந்தோம். ஓ, நீங்க அப்படியா? எது யாரை பார்த்து காட்டுறீங்க? சங்கரதாஸ் சுவாமிய. சங்கர தங்கராசி பெட்டிக்க தங்கராசின்னு வேற பக்கம் நடந்து போய். தங்கராசி இல்லடா, சங்கரதாஸ் சுவாமி. சங்கரதாசா? அப்புறம் கலைவாணி. கலைவாணி யாரு? என் ஊரு ராமசாமி பொண்டாட்டி. அந்த கலைவாணி இல்லடா, கலைதேவனி சரஸ்வதி. சரஸ்வதி? என் ஊரு சரஸ்வதி
அவன் வந்து வேலுச்சாமி கொண்டாடி சரசுல தெரியும். நீ சேர்த்து நம்ம மேல இங்க நான் கேட்கல. நான் சேர்த்து நீ வம்ப எடுத்து விட்டுருவியா அப்படின்னு. ஏன் வீட்டுக்கு முன்னாடி அந்த வேலைக்கே நான் போக மாட்டேன். ஆனா நாடகத்தை கெடுக்க மாட்டேன். நல்லா போட்டேன். பரவாயில்ல, நான் நாடகத்தை கெடுக்க மாட்டேன். சரி, நான் இப்படி தூங்குறேன். சரியா 4 மணிக்கு எழுப்பிடுங்க. தட்டி விட்டு எழுப்புன. தட்டி விட்டு எழுந்திருக்குமா? வந்து பாரு, நான் பார்க்கல. போயிட்டு சத்தியமா நான் படுத்து தூங்குறேன். 4 மணிக்கு எழுப்பிட்டு கட்டிங் கொடுக்குறேன். கட்டிங் கொடுத்து தான் திருப்பேன். ஆமா, ஐயோ படு படு படு. சரி, நாடகத்தை கெடுக்க மாட்டேன். பட படம் படுறா. என்ன தண்ணி இல்லாம தாளம் போடுறான் மனுஷன். பாருங்க, தூக்கத்திலே சைக்கிள் ஓட்டுறேன். அதானே பாக்குறேன். ஏங்க போதையில படுத்திருக்கானோ? ஆமாங்க. எங்க தண்ணியா குடிச்சான்? இல்ல. ஏங்க இப்ப நான் போய் எப்படி எழுப்பி விடணும்? எழுப்பி விடுக்குனா எந்திரிச்சுவானா? தெரியல, நீங்க தட்டினா எந்திரிக்குமா? எந்திரிக்க நான் தட்டி பாத்துருக்கீங்களா? இல்ல. நான் குடிச்சுக்கிட்டேன். புள்ள உண்மையே படுத்திருக்குங்க. நான் போய் எப்படிங்க கூப்பிடுறது? எதை தட்டுனா கிளம்ப சொல்லுங்க. ஏன்னா நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க. உங்களுக்கு எதை தொட்டா கிளம்பும்னு உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க நீங்க. அது துணியை புடிச்சிடுமா? எந்த துணிய? கை துணி. ஏமா எழுப்புனா அவங்க கூட நம்ம எலும்பு கூட தூக்குறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. I am steady. எத்தனை செடி போட்டு அடிக்குது? எந்த அடிக்காதமா? என்ன டாக்டர் பிள்ளை கூட்டு வரச்சா ரவுடி முட்டை கூட்டு வந்திருக்கீங்க? யோ எந்திரியா முதல்ல. குடியக்கற கண்ணாட்டி. அடிக்க கூடாது. அடிக்காம கெட்ட கோவம் வரு. வாது. நீ வாட்சில செத்துறே. துட்டே. எந்திரா. எந்திரிச்சா வர மாட்டேனா? எந்திரியா. ஏன்னா 17 வயசுல உங்களுக்கு எந்திரிக்க மாட்டேங்குதுன்னா பெரிய வியாதியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அதை சொல்லாத. குடியாரு தவற பேசக்கூடாதுமா. என்ன என்ன இந்த கூட தண்ணி போட்டுருக்கியா? ஏமா குடியாரு தவற பேசக்கூடாது. இந்த காலத்துல குடிச்சவனுக்கு மரியாதையே இருக்குமா? சரியா? நீ எவ்வளவு குடிச்ச? நான் குடிச்ச 2-3 குடிச்சிட்டேன். 3 குடிச்சியா? நான் சும்மா 4 வாங்க குடிச்சேன். ஆமா. அவன் 4 குடிச்சு 4 தான் குடிச்சான். யா எதுக்கே குடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க? ஆமா இருமா. நாங்க யாரு? நீ யாரு நீ? இந்திய நாட்டின் குண்டி மகன். ஏய் இந்திய நாட்டுக்கு குண்டி மகன். குடி மகன்டா. அதே இந்திய நாட்டின் குண்டி மகன். ஏய் குட்டி மகன். அதாம்மா குட்டி மகன் சொல்லு. குடி மகன். அப்படி சொல்லணும். தண்ணி குடிச்சாலும் தெளிவா பேசலாம். ஆளுங்களாம் நிறைய குடிப்பாரு. எப்படி பேசுறாரு பாத்தியா? குடியேறங்க நீ. மிருகக்காரர் நிறைய குடிப்பாரு. எப்படி தெளிவா உட்கார்ந்துருக்காரு. நமக்கு கட்டிங் குடிச்சாலே சேராதுன்னு ஆளு 2-3 வாரம். ஆமா கட்டிங்க குடிச்சாலும் நீ கவுந்து அடிச்சு படுத்துக்கிற. நீ எங்க என்னைய தட்டி கிளப்பி என்னைய வச்சு ஏம்மா எப்பா குடியாரு தவற பேசக்கூடாது. தவற பேசக்கூடாது. எப்படி பேசணும்? வாயில வாயில பேசணும். பொம்பளை பையன் எப்படி பேசணும் அப்படிதான் பேசணும். ஐயா இந்த இடத்துல யாருங்க? ஐயா இந்த இடத்துல யாரு? நீங்க யாருங்க? ஆமாங்க யாருங்க? மோடத்தை பார்த்து. சரி பரவாயில்லைங்க. இந்த இடத்துல நீங்க யாரு? ஆமாங்க குடியாருமா. குடியக்கரனா? குடியக்கர பையலா? பார்த்தாலே தெரியுது. ஏம்மா பொறுமையா நடந்து வா. இப்ப நான் குடிச்சிருக்கேன். சரி இப்ப நீ வந்து படிச்சிருக்கியா? படிச்சிருக்க. நீ படிச்சிருக்கியா இல்லையா? ஆமா நீ குடிச்சிருக்கியா இல்லையா? குடிச்சிருக்கேன். நீ குடிச்சதுங்கிறதுக்கு எதை வச்சு நம்ப முடியும்? ஆனா யாருக்கு தெரியுமா மரியாதை? மரியாதை எப்படி கொடுக்கணும்? எனக்கு தான் மரியாதைமா. உனக்கு மரியாதை கொடுக்கணும். எப்படி மரியாதை கொடுக்கணும்? இப்ப நீ படிச்சிருக்க. சரி நான் சொல்றேன் தம்பி. இப்ப நீ வீட்டுல நடந்து போற. ஆமாங்க. நீ போய் மக்கள் கிட்ட போய் எல்லாத்துக்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லணும். ஆமா நான் சொல்லவே தேவை. ஏங்க நான் படிச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு போய் எல்லாத்தையும் நான் சொல்லணும். நீ சொல்லணும். சொல்லணும். நான் சொல்ல தேவையில்லை. ஏன்? நடந்து போனாலே தெரியும் நான் குடிச்சிருக்கேன்னு. பார்த்தாலும் தெரியுத குடியக்கார பேரை பார்த்தா குடிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இல்ல இந்த காலத்துல குடியாருக்கு தான் மரியாதை. அது தெரியுமா? அது எப்படி மரியாதை? ஆமாமா
இப்ப எப்படி கேக்குறேன் ம். இப்ப நான் குடிகாரன் சரி நடு ரோட்ல நடந்து போறேன் போனா என்னைய பார்த்தோன்னா அங்க இருந்து லாரி புது லாரி வரும் சரி ஆமாம்மா நான் நடந்து போறேன் புது லாரி வரும் வந்துச்சுன்னா என்னைய பார்த்தோன்னா லாரி ரெண்டு பரலாங்க கங்கிட்ட லாரி நிக்க எதுக்கு நிக்குது தெரியுமா எதுக்கு நிக்குது டிரைவர் வந்து இறங்கி வருவாரு வந்து தலைவரே வணக்கம் வணக்கம் நேத்துதான் 5 லட்சம் லோன் போட்டு புது வண்டி வாங்கியிருக்கேன் சரி மீண்டும் நான் கடனாளியை ஆக்கிற தலைவரே சொல்லிட்டு 20 ரூபா காசு கொடுப்பாப்ல எதுக்கு எதுக்கு 20 ரூபாயா இன்னும் கட்டி முடிச்சுக்க என் வண்டியில விழுந்துடாரு ஆமாமா அதனால ராணிகாரி இறங்கி வந்து அப்படி பேசுறாரு அதே நீ போய் பாரு லாரி நிக்காது அப்புறம் என்ன பண்ணும் ஏய் அம்மா வீட்டுல செஞ்சு வந்தியா சரி அப்படி பாருமா ஏங்க நீங்க குடிச்சிருக்கீங்க அதனால என் வண்டியில விழ கூடாதுன்னு அவன் தெளிவா வந்து இறங்கி வந்து ஓரமா போ சொல்றான் அந்த மாதிரி நான் போய் சாகணுமா ஆமாமா நல்லா இருக்கா சரி இந்த இடத்துல யார் தெரியுமாமா நான் தான் டாக்டர் டாக்டரா நீ டாக்டரா டாக்டர் சொல்லி யாரும் நம்புவாங்களா என்ன பேச- டாக்டர் வந்து இப்படிதான் இருப்பாங்களா பேசிட்டு மாதிரி யா இப்படிதான் இருப்பாங்களா இல்லம்மா ஆ, டாக்டர் சரி நான் குடிச்சிட்டேன் ஆ. கொஞ்சம் குடிப்பேன் சரி அனுப்பு அனுப்பா ஆ. என்ன அனுப்பு ஒண்ணும் முடியல முடியலையா முடியாத எதுக்கே இங்க வந்த முடியலன்னா ஓரமா படுத்துக்க உன்னால முடியலன்னு வச்சுக்க பெட்டிக்காரன் அழைச்சு வச்சு நான் வேலையை முடிச்சுட்டு உள்ள என்னமோ போயிடுறேன் தெரியாம வந்துட்டேன் ஆமா உண்மையாலுமே பிள்ளைக்கு மழை- முடியலங்க சின்ன வயசுலயே முடியலன்னா நான் இனிமே வந்துட்டேன். கல்யாணம் ஆ? நான் வந்துட்டேன் சரி. ஆனா சங்கத்துக்கு பல பேர் எத்தனை மணி சங்கத்துக்கு வந்துச்சோ யாருக்கு தெரியும் சரி சரி. நான் டாக்டர்மா டாக்டர் ஆ. அப்பனா டாக்டர்னா என்ன சீக்கிரம்னாலும் உடனே ஊசியை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்களா அதல்ல ஆ. இது பண்ணிடுமா அதான் வேட்டியை கட்டிக்கோங்க. கத்திடுவேன் இருக்கட்டும் சரி டாக்டர்மா சரி. இப்ப நீங்க ஆஸ்பத்திரி வந்திருக்கீங்க வந்திருக்கேன் ஆமா ஆஸ்பத்திரி வந்து என்ன கொண்டு வரணும் என்ன கொண்டு வரணுமா ஆ. நான் காசு கொண்டு வரணும் காசு கொண்டு வரணும் இல்லைன்னா என்னைய கொண்டு வரணும் அப்புறம் முக்கியமா வாயில போட்டுவாங்களே மூக்கு வாய்க்கு என்ன போடுவாங்க மாஸ்க் ஆமா மாஸ்க் மாஸ்க் போடணும் மாஸ்க் எங்க கொரோனா இல்லைங்க எனக்கு இல்லங்க ஆ. மாஸ்க் கொண்டு வரணும் மாஸ்க் கொண்டு வரல கொண்டு வரல என்னம்மா ஆஸ்பத்திரி வந்து என்னன்னு மாஸ்க் கொண்டு வரணும் இல்லைன்னு ஆமா. ஏன்னா ஆஸ்பத்திரி வந்தீங்க அப்படின்னா மாஸ்க் எல்லாம் கொண்டு வரங்க மாஸ்க் கொண்டு வரலையே எப்படிங்க சொல்றது உண்மைதானே மாஸ்க் கொண்டு வரல அவங்களாம் யாரு எல்லாம் சொந்தக்காரங்க தான் உனக்கு என்ன வேணும் எனக்கா அப்பா வேணும் அப்பா அப்பா மாமா தாத்தா அண்ணன் அப்ப எனக்கு என்ன வேணும் இங்க உட்கார்ந்து இருக்க அனைத்துமே சொந்தக்காரங்க உனக்கு அப்பா எனக்கு உனக்கு அப்பா நீ வச்சுக்க யா, யாரு வச்சுக்க சொல்ற எனக்கு அப்பா உனக்கு மாமா எனக்கு மாமா வேணும் அதனால எனக்கு சொந்தம் தான் சரி ஆமா சரி. மாஸ்க் கொண்டு வந்திருக்கியாப்பா ஆமாங்க மாஸ்க் கொண்டு வரல மாஸ்க் கொண்டு வரல. என்கிட்ட வரும்போது ஒரு மாஸ்க் வாங்கினீங்க அப்படின்னா ஆ. இன்னொரு மாஸ்க் ஃப்ரீ எப்படிங்க இது ஆமாமா காமிக்க பாப்போம் ஏன் மாஸ்க் கொண்டு வரல இல்லங்க என்னம்மா இந்த காலத்துல மாஸ்க் இல்லாம இருக்கியே என்ன பண்றது மாஸ்க் கொண்டு வரணுமா எடுத்து குருவா மாஸ்க் அப்படியா ஐயோ சிக்கி வச்சுனா என்ன பண்ணிட்ட உருவ பிடிச்சிக்கிட்டு மாஸ்க் எல்லாம் கொண்டு வரணுமா என்னம்மா மாஸ்க் கொண்டு வராம இவ்வளவு நேரம் டேய், மாஸ்க் தான் கொண்டு வரணும் இங்க பாரு. இந்த மாஸ்க் எப்படி போடணும்னு தெரியுமாமா ஏன்னா இது மாஸ்க் தானா என்னன்னு பார்த்தா தெரியல மாஸ்க் எடுத்து இல்ல இப்படி துணி நினைச்சியா ஏங்க இதுக்கு பேரும் ஊர்ல மாஸ்கா மாஸ்க்குமா என்ன வைப்பீங்க சரி நீ போடு முதல்ல மாஸ்க போட தெரியுமானே எப்படி சொல்லுப்பா போட தெரியுமாமா போட தெரியும். இங்க பாரு. இந்த கயிறு இருக்குல்ல ஆமா அப்படியே நல்லா பாத்துக்க ஸ்கூல்ல போய் இத பாரு 10வது 10th பாஸ் இங்க பாரு அந்த கயிறு இருக்குல்ல இந்த கயிறை புடிச்சுக்கல இங்க இப்படித்தான் போடணும் எப்படி நல்லா சட்டி போடுறோம் நம்ம ஏய் ஆமாமா இதுக்கு வாய்க்கு போடுற மாஸ்கா இல்ல வேற ஏதாவது மாஸ்கா யா, இப்படித்தான் போடணுமா இது என்ன மாஸ்க் போடுறதா நீ கீழே போட்டுக்கிட்டு இருக்க ஆமா போடலாமா வாய் மறையா அது போடல ஐயோ வாயோ மறைக்கலாம் சரி இந்த கயிறு இருக்குல்ல கயிறு ரொம்ப கொரோனா வருதுன்னு சொன்னாங்க அப்படின்னா ஆ. இதை அப்படியே காதுல மாட்டிக்கலாம் எப்படி வாடை நல்லா இருக்கா ஐயோ ஆசை நான் சென்ட் அடிச்சிட்டேன் சென்ட் அடிச்சிட்டியா இது யாருக்கு இது உங்க ஆயாவா இல்ல இல்ல ஆ, கோவில் ஒரு சந்தையில வாங்கணும் கோவிலூர் சந்தையில சரி இந்த மாஸ்க் வாங்கினா இன்னொரு மாஸ்க் பிரிவு வச்சு நீ அதை காமிய பார்ப்போம் அது இன்னொரு மாதிரி உள்ள இருக்குது உள்ள இருக்கா நீங்க இதை வாங்கினீங்க அப்படின்னா அது வந்துரு அப்படியா சரி சரிங்க சரி பரவாயில்ல எனக்கு வேண்டாம் இருந்தாலும் இவருக்கு வயசாயிட்டு அதனால முதல்ல இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படியா ஆமா சரி பெட்டிக்காரனு என்னடா? டைம் ஆகி போச்சு சரி இந்த இடத்துல நூலாந்து வைக்கிறேன். ஏண்டா, ஏழு அண்டமிக்கு. சரி இருக்கு எடுத்துக்கிறேங்க ஐயா சரி இந்த இடத்துல ஆட்டா ஆடுவீங்க ஆட்டா பாடலாம் ஓடுனா ஓடலாம் படுத்தா படுக்கலாம் நான் தனியா படுத்துட்டு நீ தனியா படுக்கணும் படுத்து ஆடுவீங்க சரிங்க ஆடா அத வண்டியிலே ஓஹோ, ஆடா, ஆடா
வந்திருக்கா ஒரு ஆம்பளைங்கே பத்திரமையா ஏ மன்னால்குடி மனமனக்க மனமனக்க கையே சுணுக்கு வந்துடும் போல இருக்கு. முன்ன பின்ன பிடிச்சிருக்கியா? ஐயோ உன்னைய பார்த்தா அப்படியே என் புள்ள மாதிரியே இருக்கு. ஆமா அவன் புள்ள மாதிரி இருக்குதா? என்னாச்சுன்னு ஏமா இருமா அவன் புள்ள மாதிரி இருக்கு. அம்மா அம்மா எனக்கு வயிறு பசிக்குமா கொஞ்சோண்டு அனப்பாவிய பாலுக்கு பஞ்சமா பின்னாடி பிரச்சனை இருக்கு. முன்னாடி கள்ளிப்பால் இருக்க வாங்கிக்கலாம் போ. ஏன் மன்னார்குடி மனமனக்க அங்க போடாது சோமாரி குட்டியை விட்டு பொட்டியில வந்து ஏறா அங்க போய் போடுறா. ஏ பொம்பளை மேல ஏதோ புடிச்சு வர மாட்டீங்களா? அதுக்கு அந்த வேலைக்கு நாங்க வந்திருக்கேன். அப்படி இல்லையா? சரி சரி. கொண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு அடி எந்த கொண்ட போட்டாலும் இந்த கொண்ட போட்டாலும் நான் ஏறெடுத்து வாங்க மாட்டேன். அப்படி போடு. ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். கொஞ்சம் வயசுக்கு மாறி போல உனக்கு வச்சாங்க போல வயசுல பவர் கொஞ்சம் கூட அல்ல நல்ல அல்ல தட்டி போட்ட அல்ல தேச கார தட்டி போல மஞ்ச மஞ்ச சேல கரியமே அகையத்து கூட கரி போல மஞ்ச மஞ்ச சேல கரியமே அகையத்து கூட கரி அகையத்து பக்க போயிருக்கு பசுரானே பக்கலவி அகையத்து பக்க போயிருக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு பாரு. அதே சாமி சாமி இந்த புதுசா வந்திருக்கு. அண்ணா பாத்தியா அப்பத்த கேத்தியா கேக்கேனா பாட்டுனே இந்த புத்தத்தை எந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு என்ன பண்ணுங்க? ஸ்டைல்லாம் போயிட்டு இருக்குது. அண்ணா பாத்தியா அப்பத்த கேத்தியா கேக்கேனா அண்ணத்தை அவர் பார்த்தாரு. கிண்ண தண்ணி பாத்தியா? என்னமோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆ, கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி பாருங்க. ஆமா அப்ப இன்னொரு பாட்டு வந்திருக்கு. காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட்ல சரி. காத்து இதுல எதுல அப்படிதான் பாட்டு வந்திருக்கு. பாட்டு வந்திருக்கு? எப்படிதான் பாட்டு எழுதுறாங்க நமக்கு தெரியல. ஆமாங்க, எல்லாம் பேனா நடதான். காத்து மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்கு சைல பார்த்தா ரொம்ப வேணுமா ரொம்ப வேணுமா காத்து மேல ஏ காத்து கீழே ஏ காத்து ரைட்ல ஏ காத்து லெஃப்ட்ல ஏ காத்து மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்கு சைல பார்த்தா ரொம்ப வேணுமா ரொம்ப வேணுமா பச்சைக்கடை மறுபடியா அடிக்க அடிக்க மாதிரியா என்ன பாட்டு கேட்டது இல்லையா? ஏங்க சொல்லுங்க அந்த பாட்டு இருக்கா இல்லையாக்கா? நீயே சொல்லுக்கா. சிரிக்காதுக்காங்க என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடிட்டு இருக்கேன். பாட்டு இருக்கா இல்லையாக்கா? நம்ம எதிரியே பாக்குற மாதிரியே பாக்குறீங்க ஏக்கா. சரி சரி இருக்கட்டும். ஏ வந்தாலும் வாடி மதுரை சொல்லாம தாடி போனாலும் போடி புதுக்கிட்ட புகழையும் தாடி கூட மேல கூட வச்சு கூட மேல கூட வச்சு கோயிலுக்கு போற புள்ளே அந்த கூடையத்தான் இறக்கி வச்சு அந்த கூடையத்தான் இறக்கி வச்சு இந்த ராக்கெட் ராஜாவை பாரடியோ இந்த ராக்கெட் ராஜாவை
பாரடியோ பாரு அடியோவா ஏ பத்திரமா செவையில போல பறக்குற சித்திரமா செவையில போல சிரிக்கிற ஏ பத்திரமா செவையில போல பறக்குற சித்திரமா செவையில போல சிரிக்கிற நன்னே நன்னே நானே நன்னே சொக்கு சொக்கு தான் நானே நன்னே நானே நன்னே சொக்கு சொக்கு தான் சோக்கு சோக்குதா சோக்கு சோக்குதா என்னம்மா உங்கள பெரிய தொல்லப்பு என்னது சொல்லம்மா என்னம்மா என்னைய ஏக்குற எதையோ பேசிட்டு பார்க்கிற என்னம்மா ஒத்த கல்லு பாத்தியா இத்தையே மரவத நீ பாத்தியா ஒன்னா போட்டா சரியில்லை தண்ணி தண்ணியை பிரிச்சு போடுவான் தண்ணி தண்ணியே வருதா தனித்தனியா கிழிச்சு போடணுமா இல்லம்மா பிரிச்சு போடுவான் பிரிச்சு போடணும் சரிங்க தண்ணி தண்ணியே போறது எங்க உள்ள தண்ணியே தான் கிடக்குது என்ன வர்றது தனி தனியா அப்படியா ஏமா பரவாயில்ல தனித்தனியா தனித்தனியா ஆடுவோமா பட்டா பூச்செடி கொட்டா பூச்செடி பட்டா பூச்செடி ஏ பட்டா பூச்செடி கொட்டா பூச்செடி ஏ கொட்டா பூச்செடி பரபரனே வருகிறே மவள கண்ணாடி ஏ பக்குவமா வந்து நின்று மாமா முன்னாடி அழகி அழகி இந்த மனைவி அக்கமா பட்டா பூச்செடி ஏ பட்டா பூச்செடி ஏ பட்டா பூச்செடி ஏ பட்டா தப்பு தண்டா செய்ய மாட்டா நம்ம ஒரு டைலர் தான் மூலகட்ட மொட்டா பையே யாரா முட்டா பையங்கிற பாட்டுனே கை இல்ல பாட்டுனே ஒரு அவகத்துடைய சந்தனத்தை முதுக பக்கம் வச்சு போட்டா நான் பார்க்க வந்த இடத்தை எல்லாம் அட கொக்கி வச்சு வச்சு போட்டா நான் பார்க்க வந்த இடத்தை எல்லாம் கொக்கி வச்சு தச்சு போட்டா காட்டு ரோசா வாசம் உள்ள காட்டு ரோசா ஆடி மாசம் போட்டுருச்சு ராஜி உள்ள காட்டு ரோசா வாசம் உள்ள
உன்னைய பார்க்கவும் பார்க்கும்போது லவ் லவ் வாட் வாட் லவ் பண்றேன்னு சொல்லு. இல்லம்மா யாய நாய் மாதிரி இப்படி கத்துற. உன்னைய பார்க்கவும் சரி லவ் வந்துச்சு. சரி தம்பி, நானும் உன்னை லவ் பண்றேன். ஆமா தம்பி போய் இதை பண்ணுவாரா? ஆனா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. ஆமா அப்படியே சரி சரி. உங்க ஊரை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. என் ஊரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் கரூருங்க. கரூர். ஆமாங்க. நானும் கரூர் தாங்க. நீங்களும் கரூரா? ஆமாங்க. உங்க பேரு? என் பேர் அம்மா. என் பேர் ராக்கெட் ராஜாமா. ஆமா, ராக்கெட் ராஜான்னு பேர் வச்சிருக்காங்க. ராக்கெட் எங்க இருக்கு? ராக்கெட் விடுவேன். அவங்க வீட்டுக்கு பின்னாடி நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டேன். ராக்கெட் வீட்டுக்கு பின்னாடியா இருக்கு? ஆமா. எட்டு தண்டிங்க இருக்கு. எட்டு தண்டி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் பெருசா இருக்கு. எங்க அண்ணன் சொல்லுவாரு. ஆமா நீ அது அது வந்து கழுது. சரி பரவாயில்லைங்க. உங்க பேர் ராக்கெட் ராஜா, என் பேர் போதுமணி. அதனால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நானும் தாங்க காதல பண்ணணும். ஐயோ காதல பண்ணாத சிங்கி வந்துரு. பண்றதுலயே பண்ணு. சரி சரி பரவாயில்ல. காதல் பண்ணிட்டு நான் பண்ணுவா. அப்படியா? ஏ அத்த மகளே, ஏ ஆசைப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன். தென்னங்கோலையே மாமரத்து மங்குழுந்து சிவந்தது போல உன்முகமும் சொல்லிக்கிதடி. மச்சானானு காத்திருக்க மணிக்கணக்கா மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. உகனை ஒரு பார்வையில பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுரண்டே உமாமடி. ஏ அத்த மகளே, யாசைப்பு சிலையே, உன்னை பார்த்ததும் யாசைப்பட்ட தென்னங்கோலையே. ஏ அத்த மகளே, யாசைப்பு சிலையே, உன்னை பார்த்ததும் யாசைப்பட்ட தென்னங்கோலையே. மாமரத்து மகளுக்கு சிவந்தது போல மச்சானானு காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. ஒரு பாடல் என்ன பார்க்காதடி. அத்த மகளே, உன்னை பார்த்ததுலே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. அத்தகேட ஊரத்தீடு எத்தனையை விட்டு கொண்டு எனக்காக காத்திருந்தேன். அது எனக்காக காத்திருந்தேன். நம்ம பேர ஊரத்தீடு வெத்தனையும் கட்டி என்ன அழைச்சிக்கிட்டேன். அது கட்டி என்ன அழைச்சிக்கிட்டேன். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் அமை மாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் அமை மாசம். நீ அத்த மகளே, ரசிப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. பள்ளிக்கூடம் போகும்போது போற கண்ணி பார்த்ததை இப்ப நானு மறக்கலையே. இன்னும் நானு மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி வைத்த ஒரு பூஜை செஞ்ச சாமி கிட்ட தெரியும் அடி. அந்த சாமி கிட்ட தெரியும் அடி. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் அவை வாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் அவை வாசம். எத்த மகளே, ரசிப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. ரசிப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. ஏங்க, என்னை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி வந்துச்சு. உங்களை பார்க்கும்போது எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படி இருக்கு சொல்லுங்க. கெட்டிக்காரன் நினைச்சு எல்லாம் பாட போறேன். சிரிச்சுட்டே இருக்காங்களா? நல்லா தான் பூஜைக்கேத்த பூவிது ஓ நேத்து தானே பூத்தது. அப்படியா? பூத்தத யாரத பார்த்தது. ஓஹோ. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. பூத்தத யாரத பார்த்தது.
இதுவரை நீங்கள் கண்டுகளித்தது நகைச்சுவையில் ஒரு பகுதி. இனி வருவது வள்ளி திருமணம் என்ற நாடகத்தில் முதல் பகுதி. நன்றி. வணக்கம். என்னிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது இரண்டு மலரெடுத்து கொடுத்தார். இரண்டு முக்கணியும் சக்கரையும் சேர்ந்தெடுத்து கொடுத்தார். 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது வளர்ந்த நிலத்தில் காதலில் வாழ்ந்தார். வளர்ந்த நிலத்தில் காதலில் காதலில் பெற்ற மகள் காளிமையில் பெற்ற மகள் இரவினிலே மலர்ந்தார். 16 வயது அவள் 12 ஆடுதம்மா காதல் சொந்த மனது. 16 வயது நான்கு சுபகிரகங்கள்
போன்ற இன்பத்திலே இருவரும் நடந்தோம் 16 வயது அவள் கண்ணீரில் ஆனந்தமா காதல் கொண்ட மனது 16 வயது கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி நினைவில் களைப்பாருவே அறைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குறப்பேனே அடியே அங்கே மறுத்தாரே கடல் மீது நான் பாடும் பாட்டு அவள் காதோடு சேர்க்காதோ காது இந்த உன்னை காணாது நித்திரையில் போகாது சித்திரமில் முத்துக்கதமே எட்டு போனால் கட்டுமனம் போகாது பிரிந்தது விட்டு விலகாது உயிர் காதலே கரையிலே தண்ணி துடித்தானே கட்டு மரம் மீது காலை தவித்தானே இதுதான் காதலில் சொல்ல நடுவானில் வண்ண பறவை நான் இங்கு தேடுவேன் அடியே அங்கே இதுவே போதும் அற்புதம்